ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களது வாழ்வில் செய்த மிகப்பெரிய அற்புதத்தை தேவனுடைய மகிமைக்காக எனது தாயார் சகோதரி ரேணுகா சுரேஷ் அவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். 1990 வருடம் நானும் எனது கணவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டோம். 91 வருட புது வருட ஆராதனை வந்தது. எனது கணவருக்கு கிடைத்த வாக்குத்தத்த சீட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்பதாகும். ஆதியாகமம் 28:15. இப்பொழுதுதானே நாங்கள் ஆண்டவருக்குள் வந்திருக்கிறோமே, ஆனால் கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரே என்று எனது கணவர் யோசித்தாராம். பின்னர் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளைத்தான் தருவார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஜனவரி மாதம் 6ஆம் தேதியே கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு புலப்பட ஆரம்பித்தது. எனது கணவர் காலையிலேயே படுக்கையிலிருந்து எழும்பும் பொழுதே அவரது வாயிலே ரத்தம் பாலம் பாலமாக உறைந்திருந்தது. ரத்தம் எச்சில் போல வந்து கொண்டே இருந்தது. தோலுக்கடியிலெல்லாம் சிவப்பு சிவப்பாக புள்ளிகள். மதுரையிலே நாங்கள் அப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருந்தோம். அவரை ஆஸ்பத்திரியிலே சேர்த்தோம். மருத்துவர்கள் இப்படிப்பட்ட வியாதியை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று அதிர்ச்சி உற்றார்கள். அந்த வியாதியின் பெயர் இடியோபெத்திக் த்ரோம்போசைட்டோபெனிக் பர்பியூரா என்பதாகும். 10 லட்சத்தில் ஒருவருக்கு தான் இந்த வியாதி வரும். வந்தால் அவர்கள் பிழைக்கவே மாட்டார்கள் என்று கருத்து தெரிவித்தார்கள். மிகுந்த கஷ்டப்பட்டோம். வைசலோன் என்ற பெரிய ஒரு ஸ்டெராய்டு மருந்தை, ஒரு அதிக உயர்ந்த சக்தி வாய்ந்த மருந்தை எனது கணவருக்கு செலுத்தினார்கள். அவரை வேலூருக்கு நாங்கள் எடுத்து சென்றோம். சக்கர நாக்காலே வைத்து ஆம்புலன்ஸ்ல வைத்து அவரை அழைத்து சென்றோம். அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இந்த வியாதி வர்றதுக்கு காரணம் இரத்தத்திலே பிளேட்லெட் என்ற அணு குறைந்து போவதுதான். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் இந்த அணுக்கள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே எனது கணவருக்கு அந்த அணு குறைவுபட தொடங்கி 40,000 குறைந்து விட்டது. வேலூரில் ஹீமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த வியாதியை நாங்கள் சமாளித்து விடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் அதிக நம்பிக்கை இழந்தார்கள். ஒருவேளை அவருக்கு ஒரு ஆபரேஷன் செய்தால் அவர் பிழைக்க 50% வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார்கள். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. எனது கணவர் அபிஷேகத்துக்காகவும் சுகத்துக்காகவும் இரட்டிப்பான நன்மைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் வைத்தியர்களோ அவரை அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்பிளீனெக்டமி என்ற பெரிய ஒரு அறுவை சிகிச்சைக்கு அவரை தயார் செய்தார்கள். இந்நிலையில் அவர் ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது அதிகாலையிலே ஒருவர் அவர் அறைக்குள்ளே வந்து, சுரேஷ், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை போல் இருந்ததாம். அப்பொழுது அவர், எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மிக வெண்மையான ஒரு ஒளிக்கற்றை, மிகவும் பிரகாசமான சக்தி வாய்ந்த ஒரு ஒளிக்கற்றை எனது கணவரது தலை வழியாக ஊடாக அவர் சரீரத்திலே பாய்ந்து சென்றது எனது கணவர் உணர்ந்தாராம். அவரது உடலே அதிக பிரகாசமாக 1000 வாட்ஸ் மின்விளக்கை போல எரிந்ததாம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஒளிக்கற்றை அவரை விட்டு சென்று விட்டது. என்னை எழுப்பி அவர் சொன்னார், இப்படி நடந்தது, இது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், உண்மையிலேயே கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் சரீரத்தை கடந்து சென்றிருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்கள் ஜெபித்தபடி சுகமும் அபிஷேகமும் கிடைத்திருக்கும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொல்லி சொன்னேன். அன்று காலையிலே அந்த அறுவை சிகிச்சைக்கு முந்தினதாக கடைசியாக இரத்த பரிசோதனை செய்தார்கள். பொதுவாக வேலூர் மருத்துவமனையில் சொல்லிவிட்டு தான் டெஸ்ட் எடுப்பார்கள். ஆனால் அன்று திடீரென்று டெஸ்ட் எடுத்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இதுதான் உண்மையான டெஸ்ட். இன்று காலையில் நடந்தது உண்மை என்றால் இன்று இரவு ரிசல்ட்டிலே தெரியும் உண்மையிலே ஆண்டவர் வந்தாரா, அற்புதம் செய்தாரா என்று சொல்லி. அந்த இரவே ரிசல்ட் வந்தது. முதன் முறையாக எனது கணவருக்கு பிளேட்லெட் அணுக்கள் 10,000 21,000 உயர்ந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மருத்துவர்கள் கருத்து தெரிவித்தார்கள், உங்களது வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, உங்கள் மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டு விட்டது, நாங்கள் உங்களை அப்சர்வேஷன் வைத்து பார்க்கலாம் என்று யோசிக்கிறோம் என்று சொன்னார்கள். தலைமை மருத்துவர் சொன்னார், அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஆபரேஷனை போஸ்ட்போன் பண்ணலாம், அடுத்த வாரம் ஒருவேளை உங்களது பிளேட்லெட் 40,000 உயர்ந்தால் நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் செய்கிறோம் என்று சொன்னார். நாங்கள், கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அற்புதத்தை செய்து, நீரே எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து நிச்சயமாகவே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி விடுவோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தோம். ஆண்டவரே, நல்ல செய்தியை கேட்டுவிட்டு தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ராத்திரி 10 மணி ஆனது. எனது கணவருடைய ரிசல்ட் வந்தது. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. 1,22,000 அந்த பிளேட்லெட் எண்ணிக்கை உயர்ந்து விட்டது. டாக்டர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணினார்கள். நாங்கள் கர்த்தருடைய வல்லமையினாலே நாங்கள் அபிஷேகப்பட்டு சுகத்தோடு நாங்கள் மதுரை வந்து சேர்ந்தோம். இந்த வியாதியின் ஊடாக கர்த்தர் எனது கணவருக்கு ஊழியத்துக்கு அழைப்பு விடுத்தார். அதற்கு இணங்கி நாங்கள் எங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென்.